மரியாதைக்குரிய விழா தலைவர் டாக்டர் ஹண்டேசார் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதே மாதிரி மரியாதைக்குரிய இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். மற்றும் வாழ்க்கை வந்திருக்கவங்க முன்னாள் கவர்னர் எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சேன். ஹண்டேசார் பேசும்போது சொன்னார், மரியாதைக்குரிய குடியரசு துணைத் தலைவர்கள் அடுத்த உயர்வுக்கு போகிறது அதை நான் பார்க்குறேன்னா இல்லையோ அவர் போகணும் அப்படின்னாரு. அவரும் போகணும், இவரும் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவனை பிறகு ஒரு கருத்து. ஏன்னா ஒரு சிலர் எம்ஜிஆர் கிட்ட இருந்து நான் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். இவர் டாக்டர் கூட சொல்றாரு, இவர் பேசும்போது பாருங்க இந்த வயசு எப்படி பேசுறாரு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. அவர் சொல்லிட்டு இருந்தாரு என்னமோ சில விஷயங்கள்லாம் சொல்லி என்ன இது அப்படின்ட்டு. எனக்கு எப்பவுமே இந்த மோடிஜி விஷயத்துல எப்பவுமே ஒரு விஷயம், எங்கேயோ திடீர்னு ஃபாரின் போறாரு, உடனே அந்த ஃபாரின்ல 10 நாள் கழிச்சு திடீர்னு வர்றாரு. வந்த அடுத்தது இங்க பாம்பேல இல்ல கோயம்புத்தூர் ஒரு ப்ரோக்ராம்னா டக்குன்னு உடனே வந்துடுறாரு. இந்த ஜெட்லாக்கு அது இது என்னென்னமோ ஒன்றுமே எப்ப பாரு ஃபாரின் போறது, வந்த உடனே அடுத்த நிகழ்ச்சிக்கு உடனே போறாங்க. ஒரு ஹெல்த் கண்டிஷன் வந்து இப்போ நம்ம டாக்டர் சொக்கலிங்கர் சொன்னது தாண்டி ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு எல்லாரும் பேசும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா ஊருக்காரரை பற்றி, அவருடைய எளிமையை பற்றி, அவர் எந்த அளவுக்கு சிறப்பாக இது பண்ணுவார்னு ஒவ்வொருத்தருக்கும் சொல்ல அந்த மண்ணுக்காரங்க இல்லையா, நம்ம பக்கத்து ஊர் அப்படிங்கும் போது என்னையே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் நிறைய பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, என்ன ஒரே ஒரு விஷயம் அவரை பத்தி படிச்சது சொல்லணும்னு, அது மட்டும் தான் சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு ராஜா கிட்ட உங்க குதிரையை நான் பறக்க வைக்கிறேன், ஒரு 10,000 வராக பொண்ணு கொடுங்க, 10,000 பொண்ணு கொடுத்தா பறக்க வைக்கிறேன். என்னையா அது நடக்குமா ராஜா, நடத்தி காட்டுறேன், 6 மாசம் டைம், 5,000 ரூபா அட்வான்ஸ், 5,000 பொண்ணு கொடுங்க, அப்புறம் 6 மாசத்துல ராஜாவோ ஏதோ பறக்க வைக்கிறானே நம்ம பட்டத்து குதிரைன்னா 5,000 பொண்ணு கொடுத்துட்டாரு. இவன் வாங்கிட்டு சந்தோஷமா வந்தா கூட இருக்கவங்க கேட்டான், ஏன்னா ராஜா நாளைக்கு எப்படி 6 மாசத்துல பறக்க வைக்க முடியும், இல்லைன்னா உன்னை விடுவார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்படி முட்டாட்டான்னு சொன்னேன். 6 மாசம் டைம் கேட்கறேன், அது வரைக்கும் ஆனந்தமா இருக்க போறேன். இந்த 6 மாசத்துல ராஜா இருப்பாரா, குதிரை இருக்குமா, நாய் இருக்குமா, யாருக்கிட்டா தெரியும். இப்போதைக்கு ஓட்டிட்டு போகண்டா அவ்வளவுதான். எதுக்கு சொல்றாங்க, நிறைய பேர் அரசியலையும் சரி மற்றவரையும் சரி இதுதான் மெயினா வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போதைக்கு பார்ப்போம், இப்ப தட்டிடுவோம், அப்புறம் அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் மாறானவர்கள் தான் நம்ம துணை குடியரசுத் தலைவர் அவர்கள். அவர்கிட்ட எந்த கருத்து கேட்டாலும் சரி, எந்த வாதமா இருந்தாலும் சரி, அப்போதைக்கு உடனே சொல்லணும்னு சொல்ல மாட்டாரு. கான்ஸ்டியூஷன் இருக்கு, இதுல இத்தனை பக்கத்துல இது இருக்கு அப்படின்னு சொல்லு. அதுக்கப்புறம் சட்ட புத்தகம் இருக்குது, அதுலயும் ஏதாவது வாதம் பண்ணா இதுல இங்க இத்தனை பக்கத்துல இது இருக்குன்னா ஒருத்தர் பேசவே மாட்டாங்க. ஏன்னா எது எடுத்தாலும் புத்தகம் எடுத்து ஆதாரபூர்வமாக காமிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவ்வளவு தூரம். ரெண்டாவது, தோல்விகளை சந்திக்கும் போது தோல்ன்றது அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியாது, அது இல்லை. வாத்தியார் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லிக் கொடுப்பாரு, என்னென்ன பாக்கியம் எதை செஞ்சாலும் அதுல கண்டிப்பா ஃபெயிலியர்ங்கிறதுக்கு நம்ம சான்ஸ் இருக்கு 50%. ஆனா நீ செய்யாமையே முயற்சி பண்ண முடியுன்னா கன்ஃபார்ம்டா ஃபெயிலியர் தான், அதனால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சிரு அப்படிப்பாரு. அந்த மாதிரி தோல்வி வரும்போது ஃபீலே ஆகக்கூடாது. அவர் எத்தனை தோல்வி சந்திச்சாலும் அதெல்லாம் தாண்டி வந்துகிட்டே இருந்திருக்காரு. இன்னைக்கு அதனாலதான் துணை குடியரசுத் தலைவராக இருக்காரு. ஏன் தோல்விகளை அவர் தாங்கிட்டு வர முடியுது அப்படின்னு சொன்னா, அவர் பதவியை மட்டுமே குறித்து வரல, நான் பொது சேவை மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன். இதுல தோல்வி வந்தாங்க வெற்றி வந்தாங்க, தோல்வியா இருக்கும்போதும் சேவை செய்ய முடியுமில்ல, அது பதவியில் இருந்தா செய்யணுங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு உயர்ந்த குணத்தை கடைபிடிச்சே இருந்ததுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு உயர்ந்த இடத்துல வந்திருக்காரு. அவருக்கு எல்லா நலமும் உண்டாகணும், நல்ல நலமுடன் இருக்கணும் சொல்லி என்று வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏசி சண்முகம் அவர்கள் இவ்வளவு சிறப்பா இந்த விழாவுக்கு இவரை நானே கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு வச்சுக்காக அதற்கும் அவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.